ஹாய் வாஸ் இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் செம்பருத்தி பூத்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஏர்லி மார்னிங் பூத்துது. இந்த பூவை கொண்டு போய் நான் எங்கள் சாமி படத்துக்கு முன்னாடி வலச கத்தம்மனுக்கு வைப்பேன். அந்த அம்மாவுக்கு வச்ச பிறகு தான் ஒரு திருப்தியாகும். எங்கள் குலதெய்வம் மேல்மருவத்தூ தாண்டி அகரந்தோழி சீசமங்கலத்தில் இருக்குது. வலச காத்தம்மா அந்த அம்மா பேர். அந்த அம்மா கோயிலுக்கு நாங்கள் வருஷத்துக்கு 2 தடவையாவது போய் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். என் புள்ள பேரன் பேத்திங்க பொண்ணுங்களோட போய் பொங்கல் வச்சுட்டு வந்த பிறகு தான் திருப்தியாகும். நான் இப்போ சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த குலதெய்வம் எதுன்னே தெரியாது. நான் கும்பிடவும் மாட்டேன். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தேன். குடும்பத்தில் பிரச்சனை, எதுவுமே மீண்டு வர முடியாத சூழ்நிலை இருந்தப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, உன் குலதெய்வத்தை கும்பிடுவியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, கும்பிட்டது இல்லைம்மா, முதல் அது போமான்னு சொன்னாங்க. அந்த அந்த தெய்வத்துக்கு போயிட்டு வந்த பிறகு தான் என் வாழ்க்கையில் மாறுதல் வந்துச்சு. சொல்லும் போதே எனக்கு உடம்பு சிலுக்குது. அதனால் நீங்களும் உங்கள் குலதெய்வம் எது பார்த்து கும்பிடுங்க. உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் செய்யுங்க.